இன்றைக்கி நம்ம கட்டுற வரி பணம் நம்மளை காப்பாற்றுவதுக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். நம்ம போடுற ஓட்டு இந்த நாட்டோட வளர்ச்சிக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை காவல்துறை காப்பாற்றும்னு நினச்சிட்ருக்கோம். மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் நம்மளை உயிரை காப்பாற்றும்னு நினச்சிட்ருக்கோம். இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. அரசியலில் தாத்தன் புள்ளைக்கு பேர பிள்ளைக்கு வம்சாவளிகளாக கொள்ளடி கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் அரசு மருத்துவமனைகளில் மருந்து இல்லை, சரியான டாக்டர் இல்லை, டாக்டருக்கு சரியான மரியாதை இல்லை. இந்த பக்கம் காவல்துறை அதிகாரிகளுக்கு உருப்படியான சம்பளம் கிடையாது, சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாங்க. காவல்துறையில் லாக் ஆஃப் டெத் இந்த வருஷம் ஆண்டு மட்டும் 15 பேர் இதை சொல்லியிருக்காங்க. இப்போ அஜித்குமார்ன்ற ஒரு பையனையும் கொண்டு போய் அடித்து சாகடிச்சிருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் ஒன்று மட்டும் செய்யுங்க. இந்த தப்பை பூரா நான் என்றைக்குமே அரசாங்கத்தையோ போலீஸ் துறையோ காவல்துறையோ நான் குற்றம் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓட்டு போடுற உங்கள் மேலே தான் குற்றம் சொல்லுவேன். நீங்கள் தான் பிச்சை எடுக்கிறீங்க. 500க்கும் 1000க்கும் பிச்சை எடுத்து இந்த நாட்டை குட்டிச்சோறாக்குறது என் தாத்தன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பனுக்கு அப்பன். தயவு செய்து சொல்கிறேன், மறுபடியும் பிச்சை எடுக்காதீங்க. நம்ம தலைமுறையிலையாவது பிச்சை எடுக்காதீங்க. பட்னியாக இருந்து கூட செத்து போங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் தன்மானத்தை விட்டு வாழாதீங்க. நீங்கள் எடுக்கிற இந்த பிச்சைனால் எவ்வளோ கேவலமானது இருக்குது. நடிகன்லாம் அரசியலுக்கு வரான். என்ன தெரியும்? குக்கைன் யூஸ் பண்ணுற ஒரு நடிகன், போதைப் பொருளில் வாழ்கிற நடிகன், கட்டின பொண்டாட்டி கேவலமாக காரி திப்பிட்டு புள்ளைய கூட்டின்னு போயிட்டான். உன் லட்சணம் அவளுக்கு இது. அவன்லாம் அடுத்த சிஎம் ஆன்றான். உங்களுடைய கேவலமாக இல்லை? நீங்கள் ஸ்டார் போதையில் இருக்கிறீங்க, அவன் குக்கைன் போதையில் இருக்கிறான். அவன்லாம் அரசியல் கட்சி. கமல்ஹாசன் குக்கைனுக்காக ஏஜென்ட்டாக செயல்பட்டாருன்றாங்க. நடிகர் விஜய் குக்கைன் பயன்படுத்தினாருன்றாங்க. டிவியில் இந்த நடிகை பாடகி சொல்கிறா. எவ்வளோ கேவலமாக இல்லையா? நடிகை விஜயோடைய மனைவி அவரோட இருக்காங்களா? அவங்க பசங்க அவரை மதிக்குதா? அப்போ எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக அவர் நடந்துப்பார்? தயவு செய்து சொல்கிறேன், மக்கள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஹீரோ, உங்கள் மனைவியும் நீங்கள் தான் ஹீரோ. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை இது பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை விதவிகள் உங்கள் ஊரில் பார்க்குறீங்களா? பரிதாபமாக இருக்குதுங்க. சின்ன பொண்ணெல்லாம் பிரமை பிடிச்சி சுற்றுதுங்க. கல்யாணம் பண்ணிக்கணும். இன்றைக்கி பொண்ணை பற்ற எப்படி கொடுப்பான் பொண்ணு? அதனால தான் கேட்குறான், நீ அரசு வேலை இருக்கிறியா, 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறியா, சொந்த வீடுக்குதா, நீ நல்லா பணம் வச்சு நிற்கிறியா, பதவி இருக்கிற, செத்து தொலைஞ்சிட்டா என் பொண்ணாவது நல்லா இருப்பேன்னு சொல்லி பொண்ணை பற்றவங்க கேட்குறான். தப்பு இல்லையே. நாய்களே, திருந்துங்க நாய்களே. தமிழ்நாட்டு இளைஞர்கள் நாசனமாக போகிறதுக்கு காரணம் இந்த ஓட்டு தான். இந்த ஓட்டை உருப்படியாக போட்டிங்கன்னா திருடன், கொள்ளைக்காரன், கொள்ளடிக்கிறவன் நாட்டை விட்டு போயிடுவான், நல்லவன் ஆட்சிக்குருவான். ஏன் சீமானெலாம் உங்கள் கண்ணிக்கே தெரியாதா? அந்த மனுஷன் கத்திட்டு இருக்கான இவ்வளோ காலம், அவன் கண்ணிக்கே தெரியாது உங்களுக்கு. தயவு செய்து சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை அழிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை எதிர்காலத்தையும் அழிச்சிட்ருக்கீங்க. தாத்தா குடிக்கிறாரு, புள்ள குடிக்கிறான், பேரன் குடிக்கிறான். 3 பேரும் ஒரு வீட்டில் குடிக்காருனா தான் அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எப்படி வாழ்வாங்க? நீங்கள் நினைக்கிறீங்க நான் பொண்ணுங்க இன்றைக்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, பொண்ணுங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. எப்படி டிமாண்ட் பண்ண மாட்டாங்க? நீ குடிச்சு செத்து போயிடுவேன், நீ குடிச்சு குடும்பத்தை நடத்த மாட்டேன். அந்த பயம் பொண்ணை பற்றி எல்லாருக்கும் வந்துடுச்சு. அதான் கேட்குறான், என்ன வச்சுருக்கப்பா, என்ன எதிர்காலத்தில் நீ செய்ய போகிற, நீ செத்து போயிட்டா கூட என்ன என் பொண்ணுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு கேட்க வந்துட்டான். தப்பை நம்ம மேலே வச்சுருக்கோம்.